முக்கியமானது நம்முடைய நடுவீட்டு கோலம். நடுவீட்டு கோலம் இடாத எந்த விழாவும் நாம் செய்கிறது கிடையாது. நம்முடைய எல்லா விழாக்கள்லையும் நம்ம கட்டாயமாக நடுவீட்டு கோலம் போடும் பழக்கம் நம்மக்கிட்ட இருக்குது. நடுவீட்டு கோலத்தில் பார்த்திங்கன்னா 4 பக்கமும் 8 கால்கள் நம்ம போட்டிருப்போம். அது பார்த்திங்கன்னா 8 திசைகளில் நாம் வாழ்ந்தாலும் நம்முடைய ஒற்றுமை குலையாமல் நாம் வாழ்கிறோம் அப்படிங்கிறத குறிப்பிட்றதுக்கு தான் அந்த கால்கள் நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் 4 புறம் பார்த்திங்கன்னா பெரிய கோட்டை கட்டியிருப்போம். அது பார்த்திங்கன்னா நம்ம கோட்டை போல் வீடு கட்டி வாழ்கின்றவர்கள் அப்படிங்கிறத குறிப்பிட்றதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி கோட்டைகள் போடுறோம். அதுக்கப்புறம் 2 புள்ளி ஒரே மாதிரி இணையாக அந்த கோலத்தை சுற்றி நம்ம போட்டிருப்போம். அது நம்ம எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையாக இணைந்து வாழ்ந்து நம்மளுடைய புள்ளிகள் பல்கி பெருக வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்றதுக்காக அந்த மாதிரி நம்ம புள்ளிகள் வச்சுருக்கோம். High quality diamonds. Unique designer collection. Precise craftsmanship. Meenu Subbaiah Diamonds. பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் 3ம் தா என்று சேலம் ராஜகணபதியை வணங்கி உங்கள் அனைவருக்கும் வணக்கம் சொல்வது சித்ரா பஞ்சு. என்னுடைய சொந்த ஊர் தேவகோட்டை. நான் இன்று உங்களிடம் பேச இருப்பது பொங்கல் விழா பற்றி. நம்முடைய பழக்க வழக்கங்கள் பார்த்திங்கன்னா அறிவியல் சார்ந்ததாகவும் ஒற்றுமையை பலப்படுத்தக்கூடியதாகவும் தான் அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் காவிரி பூம்பட்டினத்திலேருந்து புலம்பெயர்ந்து நாம் பாண்டிய நாட்டுக்கு வந்த பொழுது அந்த கிராம மக்கள் கொண்டாடிய பொங்கல் விழாவை நமக்கே பிரத்யேகமான பிள்ளையார் நோன்பு விழாவுக்கு இணையாக நாம் கொண்டாடி இருக்கோம். அப்போ நம்மளுடைய பழக்க வழக்கங்களை நாம் அதில் புகுத்தியிருக்கோம். நமக்கு முக்கியமானது நம்மளுடைய நடுவீட்டு கோலம். நடுவீட்டு கோலம் இடாத எந்த விழாவும் நாம் செய்கிறது கிடையாது. நம்மளுடைய எல்லா விழாக்கள்லையும் நம்ம கட்டாயமாக நடுவீட்டு கோலம் போடும் பழக்கம் நம்மக்கிட்ட இருக்குது. நடுவீட்டு கோலத்தில் பார்த்திங்கன்னா 4 பக்கமும் 8 கால்கள் நம்ம போட்டிருப்போம். அது பார்த்திங்கன்னா 8 திசைகளில் நாம் வாழ்ந்தாலும் நம்முடைய ஒற்றுமை குலையாமல் நாம் வாழ்கிறோம் அப்படிங்கிறத குறிப்பிட்றதுக்கு தான் அந்த கால்கள் நம்ம போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் 4 புறம் பார்த்திங்கன்னா பெரிய கோட்டை கட்டியிருப்போம். அது பார்த்திங்கன்னா நம்ம கோட்டை போல் வீடு கட்டி வாழ்கின்றவர்கள் அப்படிங்கிறத குறிப்பிட்றதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி கோட்டைகள் போடுறோம். அதுக்கப்புறம் 2 புள்ளி ஒரே மாதிரி இணையாக அந்த கோலத்தை சுற்றி நம்ம போட்டிருப்போம். அது நம்ம எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையாக இணைந்து வாழ்ந்து நம்மளுடைய புள்ளிகள் பல்கி பெருக வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்றதுக்காக அந்த மாதிரி நம்ம புள்ளிகள் வச்சுருக்கோம். நம்ம பொங்கலுக்கு அப்படின்னு பிரத்யேகமாக கோலம் போடும்போது பார்த்திங்கன்னா 2 கட்டங்கள் வர மாதிரி அந்த கோலத்தை நம்ம இட்டிருக்கோம். அது எதுக்காக அப்படின்னா, ஒன்று சர்க்கரை பொங்கலுக்கும் ஒன்று வெண்பொங்கலுக்குமான பிரிவினைகளை நம்ம அந்த கோலத்திலேயே நம்ம குறிப்பிடுற மாதிரி நம்ம அந்த பொங்கல் கோலத்தை நம்ம போட்டிருக்கோம். அதே ஒரே குடும்பத்தில் ஒற்றுமையாக அவங்க பொங்கல் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு புள்ளிக்கும்
ஒரு வெண்பொங்கல் கூடவே வைப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரே கோலத்திலேயே ஒவ்வொரு புள்ளிக்கு ஒரு கட்டமாக எத்தனை புள்ளிகள் அவங்க கோலமிடுறாங்களோ, இப்போ வந்து 5 பேர் வைக்கிறாங்கன்னா 6 கட்டம் அந்த ஒரே கோலத்தில் வர மாதிரி நடுவீட்டு கோலம் அவங்க வந்து பொங்கல் கோலம் போட்டு அவங்க வந்து கோலம் பொங்கல் வைக்கிறாங்க. அது வந்து அவங்களுடைய ஒற்றுமையை குறிப்பிடுறதுக்காக அது இருக்குது. ஸோ நம்மளுடைய பழக்க வழக்கங்களை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். அப்போ கோலமிடுறதையும் அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது இந்த மாதிரி காரணங்களுக்காக நம்ம கோலமிடுறோம் அப்படிங்கிறதே அந்த பிள்ளைங்க மனசில் பதிய வைத்தோம்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. நம்முடைய எல்லா பழக்க வழக்கங்களுக்கும் படைப்புலேருந்து ஒவ்வொன்றுக்கும் நமக்கு வந்து ஒவ்வொரு ஆன்மீக காரணம், அறிவியல் காரணம், இல்லைன்னா ஒற்றுமையை மேம்படுத்தக்கூடிய காரணங்கள் இருந்திருக்கு. அதை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம அந்தந்த விழாக்களை சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு வளர்க்கும்போது அவங்க நம்மளுடைய பழக்க வழக்கங்களை மீறாமல் எப்பயும் வாழ்வாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ நம்ம வந்து அந்த பொங்கல் விழாவில் தைப்பொங்கலுக்குன்னு புதுசாக விளைஞ்சிருக்கக்கூடிய அரிசி, காய்கறிகள் எல்லாத்தையும் கொண்டு சமையல் செய்து நம்ம இறைவனுக்கு படைச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்றோம். அந்த காய்கறிகள், கிழங்கு வகைகள், கரும்பு இதெல்லாத்தையுமே நம்ம வந்து விளக்கிடுற சட்டி அப்படிங்கிற ஒரு சட்டியில் நம்ம வச்சு அதில் வந்து நம்மளுடைய குடும்ப நல்லா இருக்கணும், நம்முடைய புள்ளிகள் பல்கி பெருகணும்னு வேண்டி ஒரு நெய் விளக்கேற்றி அதில் வச்சு தான் நம்ம சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல் வைக்கிறோம். அப்போ வந்து நம்ம இந்த முத நாள் இட்ட கோலத்தை மொழுகிட்டு புதுசாக கோலமிட்டு அன்றைக்கு வந்து வெண்பொங்கல் செய்து அந்த வெண்பொங்கலில் நெய்யும் சர்க்கரையும் போட்டு படைச்சு அதை வந்து நம்ம மாட்டுக்கு கொடுத்துட்டு அதுக்கு அன்றைக்கு நம்ம சாப்பிட்ற பழக்கம் நம்மக்கிட்ட இருந்திருக்கு. அன்னைக்கு சாயங்காலம் நம்ம பிள்ளைங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைங்களுக்கு ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணி அவங்கள வந்து நம்மளுடைய சிவன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் கும்மி, அதாவது கொப்பி கொட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. கொப்பி பாட்டுனே நம்ம நகரத்தார்கிட்ட இருக்குது. அந்த பாடல்களை பாடி அந்த பிள்ளைங்களை கும்மி அடிக்க வைத்து அந்த விளக்கிடுற சட்டியில் நம்ம வச்சுருந்த காய்கறிகளை ஆண்டு முழுவதும் நமக்காக துணி துவைச்சா நம்மளுடைய வண்ணான்களை கௌரவப்படுத்தும் விதமாகவும் அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாகவும் நம்ம அவங்கள்ட்ட கொண்டே அந்த காய்கறிகளை அந்த பிள்ளைங்க கொடுக்குறதா ஒரு மரபு. இதான் நம்முடைய பொங்கல் விழா பற்றி என்னுடைய சிறிய கருத்து. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த நோன்யூர் நகரத்தாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. Aishwaryam Savings Scheme. Meenu Subbaya Diamonds.